என்ன பண்றாங்கன்னா, நம்ம கந்த சஷ்டியும் போது நம்ம 6 நாளும் குளிச்சுட்டு இதை படிச்சோம்னா நமக்கு செல்வம் வரும்னு, அது கருத்து அல்ல. இங்க அவர் தெளிவாக இதுல சொல்லி இருக்கிறாரு. இதுல நீங்க நல்லா குறித்து பார்க்க வேண்டிய ஒரு சொல் என்னவென்றால் நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டை என்றால் என்ன? இந்த நிஷ்டை என்பதற்கு நீங்கள் பொருள் உணர்ந்தால் உங்களுக்கு அதில் உள்ள எல்லா பொருளுமே நன்றாக விளங்கிவிடும். நிஷ்டை என்பது உள்ளும் புறமும் அறிதல். அவர் சொன்னது என்னன்னா, நீ உள்ளும் புறமும் அறிய வேண்டும், நீ உள்ளும் புறமும் அறிந்தால் நீ இறைவனை அடையலாம்னு சொல்லு. ஆனா இங்க வந்துட்டு the word we have to understand is nishtai, meaning understanding of the internal and the external selves. Actually what it means is the understanding of your strengths and weaknesses and aligning it with the external opportunities and threats of the external world that can help you to increase your riches, and thereby you may be able to overcome your sorrows and sufferings. அதாவது நீ உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து அதை நீ வெளியிலே உள்ள எதிர்ப்புகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டால் உனக்கு செல்வம் வரும். இதுதானே நம்ம எல்லாரும் செய்யறது. எல்லா வியாபாரத்திலையும் நம்ம செய்யக்கூடியதுதான். ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற பலம், அதனுடைய பலவீனம், வெளிப்புறத்தில் இருக்கின்ற வாய்ப்புகள், அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், இவற்றை நீங்கள் செய்தால் நீங்கள் உங்களுடைய எந்த வியாபாரத்தை நீங்க முன்னுக்கு வரலாம். அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. தேர்பாய் நீங்க உங்களுடைய எல்லா அந்த பொருள் வந்தால் உங்களுடைய துன்பங்கள் மறைந்து போகும் என்று. இதேதான் நாங்க மேனேஜ்மெண்ட் சொல்ல பையங்களுக்கு வகுப்புல நடத்துறோம். A manager has to understand the internal strengths and weaknesses and the external opportunities and threats. சாதாரணமாக யாராவது இங்கே மேலாண்மை படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாணவனுக்கும் அடிப்படையாக தெரிய வேண்டியது SWOT அனாலிசிஸ் என்று சொல்லுவோமே, ஸ்ட்ரெங்த், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். அந்த அனாலிசிஸ் தான் இங்கே சொல்றாரு. உங்களுக்கு வந்துட்டு நீ நிஷ்டை கைகூடினால், நீ உள்ளும் புறமும் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு. அப்புறம் இறுதியாக இந்த வணிகத்துறையில் இருக்கின்ற திருக்குறளையும் அக்கௌண்டிங்கும் என்ன தொடர்புங்கிறத கொஞ்சம் காமிக்கிறீங்க. நார்மலா இது நாங்க 7-9 ஃபார்முலான்னு எல்லா மேலாண்மை மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். ஒரு நிறுவனத்துக்கு வருகின்ற வருமானம் அது விலை, அது எத்தனை நம்பர் வித்துக்கீங்களோ அதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும். அது நீங்க என்ன பண்ணா அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட நீங்க கழிக்கிறீங்க. அதை கழித்தால் உங்களுக்கு என்ன வரும்னா ப்ராஃபிட் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். அப்ப நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ், யூ பே த டாக்ஸஸ், தென் யூ ஹேவ் த நெட் ப்ராஃபிட். இதுதான் காமர்ஸ் அக்கவுண்டிங் இதுல எல்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா 28 வார்த்தைகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நீங்க திருக்குறள்ல ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. நான் அந்த முதல்ல கூறிய அந்த ஃபார்முலாவில் முதல்ல உள்ள 6 வரிகளுக்கும் அந்த செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் போகாறு அகலா கடை. போகாறு, the expenses if they are not going to exceed your income, then you are going to get profit. அதை நீங்க பாத்தீங்கன்னா இவர் திருவள்ளுவர் 7 வார்த்தைகள்ல சொன்னதை இன்றைக்கு நாங்க 28 வார்த்தைகள்ல சுருக்கி சொல்லுகிறோம். The 7-line formula is supposed to be the quintessential and the shortest to explain the cost control theory to achieve competitive advantage through lower cost. It has 28 words. Look at the Thirukkural. It has only 7 words, 75% less. So, யாராவது இங்க இருக்கவங்க நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு இதில் சேர்த்திருக்கிறேன். Finally, somebody may ask a question, how this article is going to help the Tamil speaking population? இது எதுக்கு இங்க கருத்து இருக்கிறீங்கன்னு. First, if you are a business academic or a practitioner, you can understand these concepts better than others because you have 2 bases, of which one is your own language. அதாவது உன்னுடைய தாய்மொழி வழியாக நீ படிக்கின்ற பொழுது உனக்கு மிக தெளிவாக புரியும். நண்பர் மோகன்தாஸ் நான் இங்கே வந்தபோது என்னிடத்தை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஐயா, நான் உங்களுடைய மாணவன் என்று மிக பெருமைப்பட்டேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மாணவர் அவர். அப்போ இதுல என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய தாய்மொழி மூலமாக நீங்க படிக்கின்ற ஒன்று உங்கள் மனத்திலே நிற்கும். அதனால யாருக்கும் இல்லாத வாய்ப்பு நம்ம தமிழர்களுக்கு உண்டு. இது போன்ற பல கருத்துக்கள் அங்கே இருக்குது. இரண்டாவது, கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் will help you to practice better. நீங்கள் ஒன்றை பயில வேண்டும், அதை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். முதலில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிந்து கொண்டால் தான் அதை நாம் பயன்படுத்த முடியும்.
மூன்றாவது, if you want to teach and learn business and management or allied subjects in Tamil, நம்மால தமிழிலேயே நாம் மேலாண்மை துறையை நன்றாக பயிற்றுவிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி. யாருக்கேனும் ஐயப்பாடுகள் வேணும் என்றால் தாராளமாக கேட்கலாம். ஒரு எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் இது. நீங்கள் கடைசியாக ஒரு வரி போட்டிருக்கீங்க, இது எப்படி தமிழ் உலகத்துக்கு உதவியாக இருக்கும்னு. அந்த வினாவை எழுப்ப வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இன்னொன்று சொல்லணும்னு சொன்னாக்க, நம்ம இப்போ செம்மொழி அரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதனுடைய சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஒரு வரியில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் தியரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அந்த தமிழில் உள்ள சொற்கள் என்னுடைய காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது ஒரு செம்மொழிக்கு ஊன்றுகோலாக உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரி அது. இந்த முறையில் பார்க்கும்போது இப்போ ஒரு பக்கம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் தியரி, இது மட்டும் இல்லாமல் நிறைய சயின்டிஃபிக் தியரிஸ் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் தியரியை நீங்கள் சொன்ன ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தமிழறிஞர்கள், மற்றொரு பக்கம் மேனேஜ்மெண்ட் அறிஞர்கள் வைத்துக்கொண்டு அதை செய்யணும்னு. இதில் இன்னும் மேலும் விரிவாக்கம் செய்யணும்னு சொன்னாக்கா, நம்மிடம் இருக்கக்கூடிய நூல்களுக்கு இந்த தியரி இப்போ இருக்கக்கூடிய முறையில் புதிய புத்தாக்க உரைகளை நாம் படைக்கணும். நிறைய செய்திகள் அடங்கிய புத்தாக்க உரைகளை நாம் படைக்கணும். அதில் திருக்குறளில் சொல்லுகிற போது, அறத்திற்கும் அந்தணர் நூற்கும் ஆதியாகின்றது மன்னவன் கோல்னு சொல்றாரு. அரசாங்கத்தினுடைய அரசாட்சிங்கிறது தர்மத்துக்கும், அந்தணருடைய நூல், அந்தணர் நூல்ங்கிறது கல்வியை சொல்றாரு. ஏற்கனவே அவர்கள் சொன்னது மாதிரி அறம்ங்கிறது சட்டம். சட்டமும் கல்வி இருந்தால்தான் அரசாட்சி. இந்த ரெண்டுக்கும் அடிப்படை அரசாட்சின்னு சொல்றாரு. மேனேஜ்மெண்ட் தியரி அவர் சொல்றாரு. அவர் அது இதுக்கு நிறைய விஷயங்களை புத்தாக்க முறையில் பல செய்திகளை சொல்லணும்னு சொன்னா நீங்க சொன்ன முறையில் தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் சொன்னீங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறத விட்டுட்டு நாம மேனேஜ்மெண்ட் தியரிக்கு போகவே முடியாது. அதனுடைய அடிப்படை அது எந்த ஒரு நிறுவனத்துக்கு தேவையானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல் செட்டிங் ஒன்று மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது மேனேஜ்மெண்ட் தியரியில். இந்த கோல் செட்டிங் தொடர்பாக நம்முடைய இலக்கியங்களில் சொல்லாத கருத்து எதுவுமே இல்லை. அண்மையில் நான் கோல் செட்டிங், நான் டாக்டர் ஞானசுந்தரத்தரசு கம்பனும் உளவியலுங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதில் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய தியரியும் கம்பன் தியரி எவ்வாறு சென்றிருக்கிறது, இதுதான் என்னுடைய தீசிஸினுடைய சப்ஸ்டன்ஸ். அதுதான் இந்த அறிவியல் உண்மை எப்படி பொருந்தி இருக்குங்கிறது. அந்த நடைமுறையில் பார்க்கும்போது கோல் செட்டிங்கில் ரெண்டு வகையான கோல் செட்டிங், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். இந்த தியரிஸை கம்பன் ரொம்ப அழகாக எடுத்துட்டு போயிருக்கான். எந்த அடிப்படையில் கேட்டால் திருக்குறள் அடிப்படையில் தான் போறான். திருக்குறளுடைய அடிப்படையில் போறான். ஐயா, இவற்றையெல்லாம் ஒரு சின்ன மணி 12 ஆயிடுச்சு. முடிச்சுட்டேன். நான் உங்கள்ட்ட ஐயத்தை கேட்டா பரவாயில்ல இல்ல, ஏன்னா அடுத்தாப்புல ஐயா வந்துட்டாங்க. இல்ல, அதுக்கு என்ன மாதிரி முறைகளை நீங்க சொல்றீங்க, நடைமுறை எப்படி படுத்துறது அது சொல்லுங்க. நடைமுறைப்படுத்துறது ஆர்கைவல் ரிசர்ச்ங்கிறது இரண்டு வல்லுநர்களை ஒன்றாக இணைத்து செய்ய வேண்டியது. அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு கூட தனி மனித மொழிபெயர்ப்பாக இருந்தால் ஐயங்கள் வரும். இது போன்று இந்த ஆர்கைவல் ரிசர்ச் மூலமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வணக்கம் ஐயா.